கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க முதலமைச்சரையும் பிரதமரையும் நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுப்பேன் என்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மனு நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த கனிம வள கடத்தல் மலைகளை உடைத்து கனிம வளங்கள் கடத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏன்னா இது மாவட்டத்தினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு தீர்வு காணதற்கு நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்க எல்லா முயற்சியிலும் பண்ணுவேன். இது குறித்து தேர்தல் முடிந்த உடனடியாகவே நாம் வெற்றி பெற்ற உடனடியாகவே தமிழக முதலமைச்சரையும் சந்திப்பேன், பிரதமர் அவர்களையும் சந்திப்பேன். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக. பொன் ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் மத்திய இணையமைச்சராக இருந்த போதும் கடற்கரை மீனவ மக்களை புறக்கணிக்கிறதா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க இந்த தேர்தலை சந்திக்க போகும்போது அந்த மீனவ மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அதுக்கெல்லாம் நான் புத்தகம் அடிச்சு வெளியிட்டிருக்கிறேன். மீனவர்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. முன்னாடி மீனவர்கள் நம்மோட அதிகமாக இல்லை, இப்போ அவங்க நம்மோட அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அவர்களே கேள்வி கேட்கக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் உருவாகும். இந்த முறை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்காக எந்த மாதிரியான பணிகளை திட்டப்பணிகளை நீங்க 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். மற்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்.